இன்றைக்கி பொண்ணு தாயி உங்களோட சேர்ந்து ஒரு சர்பத் செஞ்சு குடிக்க போகிறா. என்ன சர்பத்துன்னு கேட்குறீங்களா? இந்த மணிக்லால் சேட்டோட சம்சாரம் இருக்குல்ல ரீனா, அவள் எனக்கு இன்னும் ஒன்று எழுதி அனுப்பிச்சா. ஆம்கா பன்னா அப்படின்னா. ஆம்கா பன்னா சிலதெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஆனால் இந்த ஆம்கா பன்னா படித்து பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னெல்லாம் அதுக்கு தேவைன்னு கேட்டேன். மாங்காய், நல்ல புளிப்பு மாங்காய், இது கொஞ்சம் திதிப்பு மாங்காய். தனியாத்தூள், வறுத்த ஜீரகத்தூள், வெல்லம், லவங்கத்தூள், ஏலக்காய் பொடி, இந்துப்பு, புதினா தழை. மாங்காவை வேக வச்சு ஒரு நல்ல ஆம்கா பன்னா இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். என்ன நல்ல புளிக்கிற மாங்காய் இருந்தாலும் சரி, கொஞ்சம் இனிக்கிற மாங்காவாக இருந்தாலும் சரி, 2 மாங்காய் எடுத்துக்கிடுங்க. அதை நல்லா வேக வச்சு தோலை உரித்து, நல்லா வெந்த பிறகு தோலை உரித்து எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் செய்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டா. அதனால இதோ இந்த மாங்காயை 2ஐயும் இதில் போட்டு இப்போ இவன் பிசில் அடிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க போகிறேன். இந்த ரீனா பொண்ணு எழுதி கொடுத்தா எனக்கு இந்த மாங்காயெல்லாம் வேக வச்சு பழக்கம் இல்லை. நம்ம பச்சடி செய்வோம் வெல்லம் போட்டு. இந்த பொண்ணு அதை நல்லா அவிச்சிருங்கன்னா அவிச்சா இப்படி வருது. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன ஆம்கா பன்னா செய்ய சொல்லியிருக்கா. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாம். செஞ்சு தான் பார்த்துருவோமே. நமக்கு எல்லாம் இந்த நம்ம ஊர் வழக்கமாகவே இல்லாமல் வடநாட்டிலேருந்து யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. நல்லதுன்னா நம்ம அதையும் கேட்டுக்கிறணும். இப்போ இதை எடுத்து ஒரு கண்ணாடி ஜாடியில் ஊற்றி, எப்போவோ வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போன போது வாங்கினது இது பாருங்க. எம்புட்டு வருஷமாச்சு, இருந்தாலும் பார்க்குறதுக்கு எம்புட்டு அழகாக இருக்குல்ல. இந்த கண்ணாடி சீசா அதெல்லாம் ஒரு தனி அழகு. பீங்காஞ்சாடி. இது வேக வச்ச மாங்காயை நல்லா தோலை உரித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்களாக இருந்தீங்கன்னா இது அப்படியே போட்டுருவீங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன்ல. இந்த அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரிசி களையும் போது ஒரு 2 அரிசி கீழே விழுந்தால் எங்கள் அப்பா தான் பலார்னு கொடுக்கும். ஏய் கீழே லட்சுமியை போடாத அப்படிம்பாங்க. அரிசி லட்சுமிம்பாங்க. இப்போ இந்த மாங்காயும் லட்சுமி தான் போட்டுட்டோம். ஆச்சா, இதில் வெல்லமும் புதினாவையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்க சொல்லிச்சு. அரைச்சி வடிகட்டியாச்சு. தனியாக புதினா அரைக்கலை, வெல்லத்தை தனியாக கரைச்சும் விடலை. மொத்தம் 2ஐயும் மிக்சியில் அடித்து இதை ஊற்றுறேன் பாருங்கள். இப்படி சூடு. இதில் கொஞ்சம் வெல்லம் இருக்குது. விட்டுருவோமா? விட மாட்டோம்ல. இதுக்கு தான் எங்கள் அப்பா தான் சொல்லும் நறுவிசாக செய்யணும்னுட்டு. நறுவிசா. இதில் என்னத்தை போடணும்? இப்போ இந்து உப்பு போடலாம், இல்லாட்டி காலா நமக்குன்னு கிடைக்கும். இந்துப்பு, ஏலக்காய் தூள், விழு லவங்கத்தூள், மிளகுத்தூள். மிளகு குளிர்ச்சி தான் நிச்சயமாக எனக்கு தெரியும். அப்புறம் தனியாத்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டு, இது சீரகத்தை நல்லா செவக்க வறுத்து அதில் போட்டிருக்குறாங்க. ஆச்சா, இப்போ இதை நல்லா கலந்துட்டு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எண்ணி பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றணும்.
இதை ரொம்ப கெட்டியாக சாப்பிடக்கூடாதான். ஆத்தி மாங்காய் பரவாயில்ல, ஒரு 6 பேர் இருக்கோமா? ஊற்று தண்ணி. இதுதாங்க ஆம்கா பன்னா. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ருசி எப்படி இருக்குமோ இதோ உங்களுக்கு தாரேன். இதை எப்படி எடுத்து இருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இது வேற லெவல் அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சீனி வேணும். வேணா நான் கருப்பட்டி போட்டுக்கிடுவேன். நல்லா இருக்கு. ஆக மொத்தம் ரீனா பொண்ணு, உனக்கு என்ன சொல்கிறது? தேங்க்ஸ்னு சொன்னால் அது இங்கிலீஷாக போயிடும். சுக்ரியா சுக்ரியா. ஆக மொத்தம் ஷர்பத் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஊர் இல்லை. ஷர்பத்துங்கிறது ஹிந்தி வார்த்தை. அங்கே முகலாயர்கள் வந்து இங்கெல்லாம் படையெடுத்து வரும்பொழுது அவங்க பேசின ஹிந்தியெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ கூட பார்த்தீங்க சில பேர் அச்சா அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் அச்சா இல்லை ஆச்சா அப்படின்னு கேட்போம்ல, அவங்க அச்சா அப்படின்னாக்கா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பொண்ணுக்கும் அதான் சொல்லணும். அவளை பார்க்குற போது மனேக்லால் சேட்டு சம்சாரம் இருக்கால, பகுத் அச்சா சுக்ரியா அப்படின்னு சொல்ல போகிறேன். இன்றைக்கி சூப்பராக ஆம்கா பண்ணா. அதில் பாருங்கள், அந்த மாங்காய் முழுசும் அறப்படாமல் அங்கங்கே 1 2 முழிச்சுக்கிட்டு நிற்குது. அது ஒரு அழகாக தான் இருக்குது.